வரப்போற 2026 எலெக்ஷன்ல ரெண்டுல ஏதோ ஒன்று தலையில துண்டை போட்டு போகுதுன்றது கன்ஃபார்ம். ஒன்று நம்ம ஐயா மோடியா இருக்கணும், இல்லைன்னா நம்ம ஐயா எடப்பாடியா இருக்கணும். இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பா அவுட் ஆயிடும். அங்க மேல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நீ இன்னுமா கிளம்பல, உனைய நான் எப்பயோ சொல்லிட்டேனே, எக்ஸ்பைரி டேட் நெருங்கிட்டு இருக்கியா, இடத்த காலி பண்ணுன்னு அங்க ரொம்ப தீவிரமா இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் இருக்கிறது அவங்களுக்கும் பிரச்சனையா இருக்கு போல. நமக்கு இதுவா இருப்பாப்புல, ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு, ஒத்தாசையா இருப்பாருன்னு நினைச்சா இது நம்மள உதச்சு ஒண்ணுமில்லாம ஆக்குறதுக்கு தான் இப்ப வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குன்ட்டு அவரை கிளப்பி விடுறதுக்கான வேலையை அங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க ஐயா எடப்பாடியாரு வேற யாரும் வேண்டாம், சுத்தி இத்தனை நாள் வரை நம்ம எல்லாம் என்ன நினைச்சிருந்தோம், அவரை சுத்தி ஏதோ ஒரு சதி நடந்துகிட்டு இருக்குன்ட்டு. அவருக்கு விதி நெருங்கிருச்சு, வேற எதுவும் இல்லை. இல்லாட்டி ஆளுக்கு முன்னாடி போய் கிளப்பி ஒவ்வொரு நாளும் அதான் அவர் போய் மக்கள் பிரச்சனையை பேசலான்ட்டு போறாரு. ஆனா இவர் பேசுறதுனால மக்கள்னால அவருக்கு திரும்ப பிரச்சனை ஆகுது. ரெண்டையும் பார்த்துருவோம்பா. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கோப்பு. பல தடவை நம்மளும் பேசிட்டோம். அவங்களும் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளாத குறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் போமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்து இருக்காரு ஐயா. இந்த முறை என்ன பண்ணிட்டாப்புல, நேரடியாவே 75 எவனாச்சும் தாண்டிட்டான்னா ஆட்டோமேட்டிக்கா எந்திரிச்சு அவரா ஓடிடுறது அவங்களுக்கு நல்லது, அதுதான் கரெக்டு அப்படின்னு ரொம்ப தீவிரமா பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னு வைங்கள. ஆனா இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, ஐயா மோகன் பகவத்தை ஏதோ ஒன்று கொடுத்து இவங்க முடிஞ்சு வச்சுக்கிட்டாங்க உள்ள. அதாவது 75 ஒரு பெரிய விஷயமாப்பா, ஏன் அதுக்கு மேல இருந்த ஆள் நல்லா தானே இருக்காப்புல, இருந்துட்டு போகட்டுமே அப்படின்ற மாதிரி ஓகே வாங்கிட்டதா சொன்னாங்க. ஆனா இப்ப மறுபடியும் அவரே மோகன் பகவத்தை 75 தான் டார்கெட்டு, அதோட எல்லாம் முடியுது, அதுக்கப்புறம்லாம் போயிட்டு நீங்க ரோடெல்லாம் போடக்கூடாது, தண்டவாளத்தை தரையோட நாங்க புதைச்சிட்டோம், வேற யாருக்காச்சும் வழியை விடுங்கன்னு இருக்கோம். எந்திரிச்சிட்டு அந்த இடத்த காலி பண்ணி கொடுங்க, நாங்க எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னொன்று எடுத்து கொண்டாந்து வச்சு நாங்க எங்க வேலையை பார்க்குறோம். இது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா அவர் மோகன் பகவத்து கொடுத்து. ஏற்கனவே இருக்கிற எல்லாரும் எப்படி விரட்டி விட்டாங்கன்னா இதே காரணத்தை வச்சுதான் விரட்டி விட்டாங்க. ஐயா அத்வானியா இருக்கட்டும், இல்லை இவர் முரளி மனோகர் ஜோஷியா இருக்கட்டும், ஜஸ்வந்த் சிங்கா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எல்லாரையும் அவங்க நல்லா தான் இருந்தாங்க. பட் ஆனால் அவங்கெல்லாம் கட்டுப்பட்டாங்க. அதாவது இது அந்த ஒரு கோட்பாடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவங்களுக்கு இருந்தது. இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் மனசாட்சியும் இருந்தது. ஆனால் இவங்க இந்த விக்ரம் படத்தில் வர அந்த இவர் ஒரு போலீஸ்கார் இருப்பார்ல, ஃபகத் ஃபாசில், அவரை மாதிரியே எங்களுக்கு ரூல்ஸ் கிடையாது, உங்களுக்குன்னு ஒன்று இருந்தால் அது மீறப்படும். ஏன்னா இருக்கிற எதையுமே அவங்க ஃபாலோ பண்ணதே கிடையாது. பட் ஆனால் இப்போ அந்த க்ளோஸ் ரேஞ்சுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா பின்னாடி வெயிட் பண்ணுறவங்க ஐயா இருக்கணும்னு ஆசைப்படுறது ஐயாவோட உரிமை. அவர் என்ன வேணாலும் நினைக்கல, அதுக்காக என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஐயாவுக்கு பக்கபலமாகத்தான் சுற்றி எல்லாரும் இப்போ நிற்கிறாங்க. ஆரம்பத்தில் போகிறப்ப ஐயா ஒத்தாளாத்தான் உள்ளே போனார், அதாவது அவங்களுக்கு ஒத்து ஊதுற ஆளாத்தான் உள்ளே போனார், அதான் உண்மை. ஆனால் இன்னைக்கு அவங்களெல்லாம் அடித்து ஓட விட்டு ஒண்டியால் உட்காந்து ஆண்டுகிட்டு இருக்காப்புலன்னு வைங்கள. என்னதான் அவர் பண்ணுறது நல்லா இருந்தாலும் அவருக்கு பின்னாடி இருக்கிற சில பேர் வரிசையில் நிற்பாங்கல்ல, என்ன கடைசி வரைக்கும் நாங்கள் நின்றுக்கிட்டே இருக்கணுமா, நாங்களும் உட்காரக்கூடாதா, கால் வலிக்குதுப்பா, எந்திரிக்க சொல்லுங்கள், எவ்வளோ நாள் தான் நாங்களும் காத்துக்கிட்டு கிடக்கிறது அப்படின்ற மாதிரி ஒட்டு மொத்தமாக அத்தனை பேர் முடிவு பண்ணி ஐயாவை கௌரவமாக வழி அனுப்பி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் ஐயா எனக்கு எந்த வழியும் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, உங்களுக்கு தான் முட்டு சந்தாட்டு முட்டிக்கிட்டு நிற்கிது, நான் எந்த இடத்துலையும் இதை விட்டு எந்திரிச்சு போகிற மாதிரி ஐடியாவே கிடையாது.
ஏன்னா 2023 நினைக்கிறேன், பாசாக்கால 75 வயசுல ஒரு வயசாப்பா, அதெல்லாம் வெளியில வயசான மாதிரி தெரிஞ்சாலும் உள்ள வாலிபம் விளையாடுது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கிட்டாங்க. இத்தனை வருஷமா இருந்தவரை எந்திரிச்சு போவார்னு நம்புனது இவங்க தப்பு. கடைசி வரைக்கும் நம்ம கண்ட்ரோல்லே இருப்பாருன்னு நினைச்சதும் அவங்க தப்பு. இன்னைக்கு கட்டுப்படுத்துகிற இடத்துல உண்மையிலே அவங்க இல்லை, அதுதான் உண்மையும் கூட. ஆர்எஸ்எஸ் கிளையில பாஜக இருக்குன்றதை தாண்டி ஐயா மோடி வந்ததுக்கு அப்புறம் இப்போ முழுசா எப்படி மாறி நிற்குதுன்னா தலையில மாறி நிற்குது. ஏன்னா பாஜகவுடைய அதோட மெயின் தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்சி, அதாவது எவனையும் நம்பி கட்சி கிடையாது. கடைசியில் இருக்கிறவன்லேருந்து மேலே இருக்கிற வரைக்கும் அத்தனை பேரும் கட்சியை நம்பி தான் இருக்கணும். அதாவது இயக்கத்துக்காகத்தான் எல்லாரும், உங்களுக்காக இயக்கம் இல்லை, ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்காக இயக்கம் தாரவாத்தெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்றது அவங்களோட கட்டுப்பாடு. பட் ஆனால் இதையெல்லாம் ஐயா உடச்சிட்டாருன்னு வைங்கள. அவர் உள்ளே வந்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு கடைசி நேரத்தில் தான் கம்ப்ளீட்டாக ஐயா பாசாக, நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம் அதிமுகவை பாசாக கபலீகரம் பண்ணி வச்சுட்டு, ஆனால் பாசாகவே ஒருத்தர் கபலீகரம் பண்ணியிருக்காருன்னா அது நம்ம ஐயா தான். இவங்க ஜம்பம் அவங்ககிட்ட பழிக்குமா, இல்லை அவங்க ஜம்பம் இவங்கள்ட்ட பழிக்குமான்றது இன்னும் கொஞ்சம் நாள், அதிகபட்சம் இன்னும் ஒரு 8 மாதத்தில் தெரிஞ்சிடும்னு வைங்கள. அதுக்கப்புறம் ஐயா இருந்தார் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன நினைச்சாலும் ஆர்எஸ்எஸ்ஸால மேலே எல்லாம் தூக்க முடியாது, தலைவலில் வாழை கூட ஆட்ட முடியாது, மிதின்னு மிதிப்பாங்க. ஆனால் என்னத்தையாச்சும் சொல்லி சரி கட்டிடுவாங்கன்னு வச்சுங்களேன். உண்மையிலேப்பா இதெல்லாம் எவ்வளோ பெரிய காரியம் தெரியுமா? 100 வருஷம் பாரம்பரியம் அந்த ஆர்எஸ்எஸ்க்கு. 100 வருஷத்தை ஒருத்தர் வெறும் 10 வருஷத்தில் பிடிச்சி பாக்கெட்டில் போட்டார்னா எவ்வளோ பெரிய விஷயம். இவரை போயிட்டு எல்லாரும் ஒன்றும் தெரியாதவருன்றாங்க. எனக்கு அதான் இல்லை, அவருக்கு அரசியல் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஆர்எஸ்எஸை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால தான் பிடிச்சா. இப்போ தான் புரியுது ஏன் ஐயா மோடி ஐயா பழனிசாமி மேலே பயங்கர பாசமாக இருக்காருன்ட்டு. அது வேற எதுவும் இல்லை, 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே டிஎன்ஏ. உதவி செய்கிறவங்கள உதச்சி மேலே ஏறுற வரையும் யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க பீஸை பிடிக்கி ஒன்றும் இல்லாமல் உட்கார வைக்கிறது. அது 2 பேருக்கும் கை வந்த கலையாக இருக்குது. இது மேலே. கீழே ஐயா இன்னைக்கு வகை வகையாக ஏற்கனவே கோவில் நிதி அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் இல்லையா, அந்த கோவில் நிதிக்கு அதுக்கப்புறம் விளக்கமும் கொடுத்தாரு. அதை நியாயப்படுத்துறதுக்காக இங்கே பல பேர் பல விதமாக போராடிட்டு இருக்காங்க. எப்படி எடுக்க போச்சு, காலேஜ் கட்டினது ஒரு பெருங்குத்தம் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. இந்திய இறையாண்மைக்கு எதிரானது, அது எப்படி நீ அந்த காசை எடுத்து காலேஜ் கட்டலாம், அதில் பல விதிமுறைகள் இருக்குது. கெட்டது பண்ணுறப்போ விதிமுறைகளை பார்த்து அதான் ஒருத்தர் லஞ்சம், ஒரு கான்ட்ராக்ட் ஒருத்தன் கொடுக்குறான், லஞ்சம் வாங்கிட்டு கொடுக்குறான். லஞ்சம் வாங்குறதுன்றது இப்போ கொடுக்காம இருந்தால் தான் பெருங்குற்றமாக இருக்குது. இப்போ லஞ்சம் கொடுத்து அதை வாங்கி கேட்டாலும் அதை எக்ஸ்போஸ் பண்ணுறது ஒரு நியாயம். லஞ்சமே வாங்காமல் ஒருத்தன் ஏதோ ஒரு நல்லது பண்ணுறான், தானாக முன் ஒரு நல்லது பண்ணுறான்னா அதை தடுக்கிறது எந்த விதத்துலையும் எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. ஏன் இவங்க இவ்வளோ கதறாங்க? இப்போ அவங்க காசு எடுத்து காலேஜ் கட்டினது பிரச்சனையா, இல்லை காலேஜ் கட்டினது பிரச்சனையான்றதே பெரும் பிரச்சனையாக இருக்குது. ஆனால் இதை ஐயா வேற எவனாச்சும் பேசியிருந்தாலும் அதை பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம். ஆனால் ஐயா பேசுகிறாரு அப்படின்றப்ப தான் அது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப வசமத்தனமாக போயிட்டாப்புலையோ இவங்க கூட பழகி அதாவது இந்த பூவோடு சேர்ந்து நாரும் மலரும் வாங்க, இங்கே பூவோடு சேர்ந்து இலையும் நாருது, வேறு எதுவும் கிடையாது. அதுவும் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு அதை பண்ணியிருந்திருக்க வேண்டாம். பட் ஐயா அதை மறுபடியும் சொல்கிறார், நான் எதுவும் தப்பாக சொல்லலைங்க, காலேஜ் கட்டுறது நான் தடுக்கவா போகிறேன், அரசாங்க பணத்தில் கட்டுங்க, அரசாங்கம் வேற அறநிலையத்துறை. எப்படி முதலமைச்சராக நீங்கள் இருந்தீங்க, உங்களை எப்படி இருக்க விட்டாங்க? அரசாங்கம் வேற அறநிலையத்துறை வேற. ஒருவேளை இது வேற ஏதாச்சும் ஒரு அமைப்பு சாரா இதில் அரசாங்கம் சாராத ஒரு இதுலேருந்து ஃபண்டை எடுத்து அதுலேருந்து செலவு பண்ணியிருந்தாங்கன்னா சொல்கிறது நியாயம். யோசிச்சு பாருங்களேன். அறநிலையத்துறையில் சொன்னாப்புல அதுக்கப்புறம் மாற்றின்னு சொல்கிறாப்புல கவர்மெண்ட்டு கட்டணும் கட்டாமல் இப்போ ஐயா மாதிரி ப்ரைவேட்டுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தா கட்டினாங்க. யோசிச்சு பாருங்க. இவங்க எல்லாத்தையும் தனியார் மயமாக்கணும் அப்படின்றத அறநிலையத்துறையும் தனியார் மயமாக்கணுன்றாங்க. அது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. இன்னும் சொல்ல போனால் எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்க சில பேர். கோயில்ன்றது இறைவனுடைய சொத்து. ஐயா நல்லா தெரிஞ்சுங்க, தானாக கட்டடம் கட்டப்படவில்லை,
தானாக குடமுழுக்கு நடத்தப்படவில்லை. இல்லாட்டி இன்னொன்று பண்ணலாம், யாரும் காசு கீசு கோயிலுக்கு போடாமல் இறைவன் கொடுத்ததை மட்டும் வாங்கி பாலும் பழமும் தேங்காயும் மட்டும் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிடுவாங்களா என்ன? இல்லை சார், இறைவன் கொடுத்தது இதுதான் ஏற்றுப்பாங்களா? ஆனால் அதுக்கு எவங்கிட்டையும் எந்த பதிலும் கிடையாது. அதையெல்லாம் பேசணும்னா நம்மளை தூக்கி போட்டு மிதிப்பாங்க, கோபம் வரும். அது எப்படா நீ சொல்ல போச்சு? அப்போ நாங்களாம் என்ன அன்னக்காவடியாக திரிகிறதா? ஆண்டவனே அன்னக்காவடியாக தான் திரிகிறாப்புல. நம்ம தான் அவருக்கு நகை பணம் எல்லாம் போட்டு அழகு பார்த்துட்டு இருக்க. ஆண்டவன் எதுவுமே எதுக்குமே விருப்பப்படாதவன் தாயா கடவுள். நல்லது. இப்போ அந்த ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டான்னு வைங்க. இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காரு ஐயா எடப்பாடியார்? அவன் உடம்பு அசதிக்கு மருந்து சாப்பிட்டு பேசாமல் படுத்துங்கிறான். அதில் 10 ரூபா கூட வைக்கிறாங்க. ஐயா 10 ரூபா வாங்குறது கூட வாங்குறது அநியாயம், அக்குழுமம், கொடுமை. அதில் என்ன ஒரு பெரும் பிரச்சனைனா, நீங்கள் இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தீங்கல்ல, ஒரு பேச்சு சொல்கிறேன், சாராய கடையே இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கி இருக்க வேண்டியது தானே, மூடி இருக்க வேண்டியது தானே. மூடி இருக்க. உடம்பு வலிக்கிறதுக்கு அதுனா டாக்டர் மருந்தா என்ன? ஏன்டா குடிச்சு எதிர்கட்சி நியாயமாக என்ன கேட்கணும்? ஏன்டா குடிச்சு சாவுறீங்க? இந்த அரசாங்கம் அதை குடிக்க வச்சு குடிமக்களை கெடுத்து வச்சிருக்கு. தாலி அறுக்கிறதுக்கு காரணமாக இருக்கு. அப்படி சொல்லி அதுதான் நியாயமாக எதிர்கட்சி பண்ணணும். உடம்பு வலிக்காக லைட்டாக சாப்பிட்டு தூங்குறாங்க. டாக்டர் நீங்கள் உங்களுக்கு உடம்பு வலின்னா அதை தான் சாப்பிட்டு தூங்குவீங்களா என்ன? உங்கள் ஊரில் மெடிக்கல் ஷாப்லையெல்லாம் பிராந்தி கடையெல்லாம் மெடிக்கல் ஷாப்பை மாற்றிட்டீங்களா என்ன? மன உளைச்சலுக்கும் மன வலிக்கும் உடல் வலிக்கும் இங்கு ஒரே மருந்து போடுவீங்களா என்ன? எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன பேசுகிறோம்னு தெரியாமல். உண்மையிலே உங்களுக்கு எழுதி கொடுக்குறவங்க நீங்கள் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்களா, இல்லை உங்களை வேட்பாளர் பட்டியலேருந்து விட்டால் வாக்காளர் பட்டியலேருந்து எடுத்துருவாங்க உங்களை? நீங்கள் பேசுகிற இந்த முழுக்க நீங்கள் இறங்கி போகிற உங்களை பார்க்குறாங்க, நீங்கள் மக்களை பார்க்குறீங்க, மக்கள் குறைகளை வாங்குறீங்க. ஆனால் உங்கள் பேச்சில் மக்கள் படுற கஷ்டம் எதுவுமே தெரிய மாட்டேன். இப்போ நீங்கள் கோயில் நிதியை பற்றி பேசுகிறீங்க, அதில் என்ன மக்கள் கஷ்டம் இருக்குது அதை சொல்லுங்களேன். கோயில் நிதியை பற்றி பேசுறதுல மக்கள் கஷ்டம் என்ன இருக்குது? இல்லை இந்த குடிக்கிறதுல தப்புன்னு சொல்லி பேசியிருந்தா அது பல பேருக்கு மனசு குளிர்ந்து போயிருக்கும். ஆனால் நம்ம அதை பேச முடியாது. பட் இருந்தாலும் ஒரு எதிர்க்கட்சியை நீங்கள் பேசலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதை விட்டு மனசுக்காக, அதாவது இதுக்காக உடம்பு வலிக்காக குடிக்கிறாங்க, வலி நிவாரணி. அப்புறம் ஏன் சார் டாஸ்மாக எல்லாரும் தப்பாக பார்க்குறாங்க? உங்களுக்கு இருக்க அந்த புரிதல் ஏன் மற்றவங்களுக்கு இருக்க மாட்டேங்குது? இன்னும் என்னென்ன நான் உண்மையில் ஐயாவுக்கா டெய்லி வெயிட் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒன்று ஐயா நினச்சிட்டு இருக்காரு, நம்ம பேசி எல்லாரும் மனசையும் மாற்றிடுவோம்ட்டு. மாற்றத்தான் போறிய. அதிமுகவுக்கு ஓட்டு போடலான்னு நினச்சிருக்கான் பார்த்தீங்களா? அவன் மனசை தான் மாற்றி திமுகவுக்கு போட போறியா? ஐயா நீங்கள் தாயா வேற ஏன் இவங்க இன்னும் என்னப்பா ஐயா? உண்மையில நான் நினச்சேன் ஐயா கிளம்பிட்டாரு, இவங்கெல்லாம் ஒன்றும் பண்ணாமல் சும்மா ஏதோ ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு சும்மா எதையோ ஒன்று ஊட்டிகிட்டு இருக்காளே நினச்சேன். அவங்க ஏன்டா நம்ம போயிட்டு தேவையில்லாமல் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுவான்னு நமக்காகவே ஒரு ப்ராஜெக்ட் கிளம்பி போயிருக்கோம். அது பேசுனா போதும், அது நம்ம போயிட்டு பதிலுக்கு பேசவே வேண்டாம். அது பேசுகிறத வச்ச அத்தனை பேரும் ப்ராடக்டோட வேல்யூ என்னன்றது நல்லா தெரிஞ்சு போயிடும். அப்படி தான் போயிட்டுருக்கு. பார்ப்போம் கூடுமான வரைக்கும். ஆனால் இப்படியே பேசிட்டு போனீங்கன்னு வைங்களேன், பேசாமல் நான் இன்னொன்று சொல்கிறேன், உங்களுக்கு முதலமைச்சர்னா நித்யானந்தா மாதிரி எதையாச்சும் ஒன்று வாங்கி போட்டு அதுக்கு சிஎம் ஆகிடுங்க. அது மட்டும்தான் வழியாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. இன்னும் என்னென்னலாம் கேட்க போகிறோன்றது தெரியல. பட் ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதை இன்னும் எழுதி கொடுக்குறவங்கலாம் இன்னும் நல்லா கொஞ்சம் ஃபோர்ஸாக ஐயா பயங்கரமாக வீரியமாக வர்ற மாதிரி எழுதி கொடுத்து ஐயாவை ஒரு கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி ஐயா நம்புகிற அளவுக்காவது கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்கன்றது தான், வேறு எதுவும் இல்லை. நன்றி.